குட் மார்னிங் ஓம் சார். ஓகே, நாம இன்னைக்கு வந்து 2024ஆம் ஆண்டு கடைசியா வந்து 2025ஆம் ஆண்டு நடந்த எக்ஸாம் பேப்பரை பார்ப்போம். இதான் கேள்வி இல்லாத எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சமன்பாடு தர இல்ல. ரைட், சமன்பாடு எங்களுக்கு தர இல்ல. ஆயிட்டு மட்டும் தந்திருக்காங்க, இன்டர்வல் மட்டும் தந்திருக்காங்க. எக்ஸ் வந்து எங்க இருந்து எங்க மட்டும் இருக்க வேண்டும். அது மாதிரி எங்களுக்கு பாக்ஸ் தந்திருக்காங்க. அந்த பாக்ஸ்ல வந்து என்ன தந்திருக்காங்க, எக்ஸ் வந்து -2 இருக்கீங்களா -1 இருக்கீங்களா அப்படி இருக்கைக்குள்ள வந்து இந்த மாதிரி எடுக்குது. ஆனா நோட் பண்ணி கொடுங்க, அவங்க மேக்ஸிமம் பாயிண்ட் அல்லது மினிமம் பாயிண்ட் இருக்கிற இடத்துல வந்து எங்களுக்கு எக்ஸ் காணதுக்கு தரையில்லை. ஏன்னா அந்த இடத்துல வச்சு எங்களுக்கு எக்ஸ் காண்றது கஷ்டம். அப்படி எக்ஸ் அந்த இடத்துக்கு காணணும்டா எங்களுக்கு வந்து கிராஃப்ல வந்து இது தேவை. என்னது? கிராஃப்ல ஈக்குவேஷன் தேவை. அப்படி நான் எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச் எல்லாம் தெரிஞ்சு அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சாதான் எங்களுக்கு உயர்வு புள்ளி இழிவு புள்ளியின் பெருமானம் காணலாம். ஆனா இங்க வந்து என்னது, உயர்வு புள்ளி இழிவு புள்ளியின் பெருமானம் வந்து எங்களுக்கு அவனே அங்க தந்திருக்கிறதால உயர்வா இழிவான்றது அங்க தந்துருக்கிறான். சோ அதை வச்சுக்கொண்டு பார்த்தோம்டா ரைட், இந்த இந்த டேபிள வச்சுக்கொண்டு சொல்லுங்க, இந்த கிராஃப் வந்து உயர்வா இருக்குமா இழிவா இருக்குமா? இந்த அட்டவணையை வச்சு சொல்லுங்க பாப்போம், இது உயர்வா இருக்குமா இழிவா இருக்குமா? சரி, இப்ப இதுல சொல்லுங்க, இந்த இடவெளிக்கு என்ன வரும்? 3. 3 வரும். இதை வச்சு சொல்லுங்க, இது உயர்வு கிராஃபா இழிவு கிராஃபா, மேக்ஸிமம் கிராஃபா மினிமம் கிராஃபா? உயர்வு வலை. உயர்வு வருது. ஏன் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாருங்க, -5ல இருந்து அதுக்கப்புறம் வந்து 0 3 4 4என்றுதான் என்னது அந்த மேக்ஸிமம் பாயிண்டா இருக்கும் 4. அகைன் வந்து 3 0 -5 இப்படிதான் வரப்போகுது கிராஃப். ரைட், பாருங்க, கூடி குறையுது கூடி குறையுது. இப்ப இதுவே இழிவு வரைவா இருந்திருந்தா, மினிமம் கிராஃபா இருந்திருந்தா எங்களுக்கு எப்படி வந்திருக்கும்டா இப்படி வந்திருக்கு. வந்து இப்ப இதுல வந்து 5 3 1 4 1 3 5, அதாவது பாருங்க இது குறைந்து கூடுது. அப்ப அது மினிமம் கிராஃபா வந்திருக்கு. இங்க பாருங்க -5ல இருந்து கூடி 4 மட்டும் போயிட்டு 4ல இருந்து -5 மட்டும் வருது. சோ அதனால கூடி குறையுது. சோ அதனால இது வந்து என்னது, உயர்வு வரைவு.
இருபடி சம இருபடி சார்பில் சமச்சீரத்தை கருதி x சமம் 2 இருக்கும்போது y இன் பெருமானத்தை காண்க. எங்களுக்கு நாங்க காண்பிட்டோம் x சமம் 2 இருந்துச்சுன்னா y is equal to 3. சமச்சீரத்தை வச்சு கொண்டு பார்த்தோம்னா y is equal to 3. Right? இதே மாதிரி கேள்வி நான் முன்னுக்கு செஞ்சிருக்கோம். Right? நியமாச்சு தொகுதிகளை வச்சுக்கொண்டு வரைவு வரைய சொல்லி இருக்கு. ஓகே, நாங்க வரைவு வரைவோம். One, two, three, four. One, two, three, three. -1, -2, -3, -4, -5. 0, 0, -1, -2, -3. -2ல வந்து -5, -1ல வந்து 0, 0ல வந்து 3, 1ல வந்து 4, again 2ல வந்து 3, 3ல வந்து 0, 4ல வந்து -5. Y is equal to fx என்ற கிராஃப். Y is equal to f of x என்றத இந்த கிராஃப் நான் கீறிட்டேன். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா வரைவை x அச்சு இடைவெட்டும் இரு புள்ளிகள் ஆள் கூறுகளை எழுதுக. வரைவும் x அச்சும் இடைவெற்ற புள்ளிகள். Write the coordinates of the 2 points of intersection of the graph and the x-axis. Right, x-axis x அச்சும் வரைவும் மற்ற புள்ளிகள் என்னென்ன புள்ளிகள்? எது எது? வரை 1, மறை 1, மற்றது 3. 3. அவங்க கேட்டது என்னது? புள்ளி, அதாவது வந்து x அச்சை வெற்ற புள்ளி கேட்டு x அச்சை எந்தெந்த இடத்துல வெட்டுதுன்னு கேட்டிருக்காங்களா, x அச்சை வெற்ற புள்ளின்னா ஆள்கூறு கேட்டிருக்காங்க, கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்களா, இல்லாட்டி x அச்சை அதாவது வந்து இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் கேட்டிருக்காங்களா? ஆள்கூறு தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஆள்கூறு கேட்டிருந்தாங்கன்னா என்ன செய்யணும்? நம்ம இதை x, y சார்ந்து கொடுக்கணும். அப்ப ஆள்கூறு என்ன? மறை 1, 0. மறை 1, 0. அடுத்தது என்ன? 3, 0. 3, 0. டிரெக்டா நீ போட்டுக்கலாம். அந்த 3, 0. இங்க வெற்ற புள்ளி டிரெக்டா வருது. ஏன்னா பாயிண்ட்ஸ் ரெண்டுமே வந்து பை பூச்சியமா இருக்கிறதுல இங்க டிரெக்ட் பாயிண்ட்ஸ் வருது எங்களுக்கு. சோ டிரெக்ட் பாயிண்ட் வர்றதால எங்களுக்கு வந்து ஈஸியா எழுதி கொள்ளலாம். அப்ப ஆகவே என்னது கோஆர்டினேட்ஸ் வந்து கேட்டதால நாங்க எழுதி கொள்ளலாம் -1, 0 and 3, 0.
By considering the coordinates of the 2 points mentioned in the above part, write the given quadratic function in the form of இந்த மாதிரி எழுதிட்டோம். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபடி சார்பு மேலே இருக்கிற இந்த வெட்டு புள்ளிகளை வச்சுக்கொண்டு இந்த புள்ளியை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்யட்டாமண்டா பை சமன் சாய எக்ஸாக பி இன்டு எக்ஸ் பிளஸ் கியூ இந்த மாதிரி எழுதிட்டா. ரைட், இப்ப இந்த மாதிரி சமன்பாடு எழுதணும்டா. ரைட், இந்த மாதிரி சமன்பாட்டை எழுதல இந்த மாதிரி சமன்பாட்டை எழுதல பை சமன் 0 போடல இந்த இது வந்து என்ன செய்யும் இந்த இருபடி சார்பு பை சமன் 0 போடுறோம். இது வந்து இந்த கிராஃப்ல சமன்பாடு இருக்குல்ல y சமன் 0 என்ற கோடு இது y சமன் நார்மலா கேக்குது. இதுல y சமன் 0 என்ற கோடு இது x அச்சு. சோ y சமன் 0 என்ற கோடு x அச்சுண்டா இந்த சமன்பாட்டை அது எந்த நேரத்துல வெட்டும்? மறை 1 கமா 3. ரைட், y வந்து 0 இருக்கேல எங்க வெட்டும்? மறை 1லயும் 3லயும் வெட்டும். அப்ப இங்க y சமம் 0 ஆகல இந்த சமன்பாட்டின் தீர்வுகள், ரைட், இந்த ஈக்குவேஷன் தீர்வுகள் என்னென்னவா இருக்கும்? x சமன் மறை 1 கமா x சமன் 3 x சமன் 3 இருக்கும். ஏன் இந்த சமன்பாடு y சமன் இந்த வரைவு y சமன் 0 என்ற கோட்டுல பாத்தீங்கன்னா y சமன் 0 ஆகல இந்த இடத்தையும் எடுக்கும். இந்த வரைவுல y சமன் 0 ஆகிற இடம் y சமன் 0 இங்க y சமன் 0 இங்க y சமன் 0 ஆகல x வந்து என்ன பொறுமானத்தை எடுக்கும்? சாய 1ஐயும் சாய 3ஐயும் எடுக்கும். எங்களுக்கு தெரியும் y சமன் 0 ஆகல x எடுக்கிற இந்த ஆள்கூறுகள் எங்க இருக்குன்னு பாருங்க. சாய 1 கமா 0 3 கமா 0 அதாவது y 0 ஆகல x வந்து சாய 1 ஒருக்கா எடுக்கும், y 0 ஆகல x வந்து 3 ஒருக்கா எடுக்கும். ரைட், x வந்து 3 ஒருக்கா எடுக்கும், x சமன் சாய 1 இருக்கும். ரைட், எங்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருபடி சமன்பாடு, ரைட், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இப்படி இருக்கணும். காரணியாக்கள் தெரியும் தானே எங்களுக்கு. அந்த காரணியாக்கள்ல இப்படி இருக்கணும். ஒரு எக்ஸ் வர்க்கம் ஏதோ ஒன்று இருக்கு, இப்படி ஒரு எக்ஸ் சக இவ்வளவு அஞ்சு ஒரு நம்பர், ரைட், ஏஎக்ஸ் சக பி இப்படி ஒரு நம்பர் இருந்துச்சுண்டா நாங்க என்ன செய்வோம்? காரணியாக்கிறதுக்கு இது ரெண்டையும் பெருக்கும் போது இப்படி இருக்கவும், அதாவது கூட்டைக்குள்ள இது வரக்கூடிய மாதிரி நாங்க இரண்டு காரணிகளை காணுவோம். ரைட், அப்படி கண்டு அதை பொதுவெடுத்து செஞ்சு கொண்டு போயிருக்கல எங்களுக்கு கடைசியில் எப்படி வாருது? இப்படி வந்து கடைசியில் இப்படிதான் இப்படி வரும். எக்ஸ் சமன் சாய 1 இருக்கும் அல்லது எக்ஸ் சமன் 3 இருக்கும். அதாவது கடைசி விட வந்து எங்களுக்கு எப்படி வரும்? எக்ஸ் சமன் சாய 1 இருக்கும், எக்ஸ் சமன் 3 இருக்கும். அப்ப இதை நாங்க இதுக்கு முதல் ஸ்டெப்புக்கு கொண்டு போனா என்ன செய்யறாங்க? இந்த சாய 1 இங்கால என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அப்ப எக்ஸ் ஆக 1 சமன் என்னவா இருக்கும்? 0 இருக்கும், அல்லது எக்ஸ் ஆய 3 சமன் 0 இருக்கும். ஓமா இல்லையா? இந்த ஸ்டெப் லாங்கிட்டா நார்மலா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு, ரைட், சும்மா நார்மலா ஒரு சமன்பாடு சொல்றீங்க. எக்ஸ் வர்க்கம் சக 3x சாய 4 சமன் 0. ரைட், இதை நாங்க பெருக்கைக்குள்ள சாய 4x வர்க்கம் வரணும், கூட்டைக்குள்ள 3x வரணும். அப்ப என்னென்ன இது வரும்? 3 தர 1 சாய 4x வர்க்கம் பெருக்கைக்குள்ள வரும்போது 3x தர x என்று வரும். ரைட், மல்டிப்ளை பண்ணிக்குள்ள வந்து எங்களுக்கு -4x² வரணும். அதை நாங்க என்ன செய்யறது? அட் பண்ணிக்குள்ள வந்து அடிஷன் பண்ணிக்குள்ள சம் பண்ணிக்குள்ள வந்து +3 1 தர 4 2 தர 2 தான் சார் வரும். ஓ, அதாவது பாத்தீங்கன்னா
4 தர 1 4 தர 1 தான் வேற வாய்ப்பு இருக்கு ரைட். இப்ப 4 தர 1 இல்ல எங்களுக்கு வந்து எப்படி வரும்? எங்க பிளஸ் கூட இருக்கிறதால 4க்கு என்ன வரும்? 4க்கு முன்னுக்கு என்ன சைன் வரும்? என்ன பிளஸ் சக 4x சய x வரும். சகதர சய சம இங்க சய வரும் ரைட். சய 4x வர்க்கம் இதையும் கூட்டிக்கல இங்க வரும். அப்ப நாம இதை என்ன எழுதி கொள்றாங்க? x வர்க்கம் சக 4x சய x சய 4 சமன் 0. இதுக்குள்ள முன்னுக்கு இது என்ன பொது கொடுக்கலாம்? x பொது கொடுத்தோம்னா x சக 4 இங்க இந்த சய 1 பொது கொடுத்தோம்னா x சக 4 சமன் 0. x சய 1 x சக 4 சமன் 0. இதுல இருந்து விட என்ன வரப்போகுது? x சமன் 1 x சமன் 1 அல்லது சமன் மறை 4 x சமன் மறை 4 ரைட். இப்ப பாருங்க இதையே நான் இப்ப தலைகீழா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் பாருங்க. x சமன் 1 அதுக்கு பதிலா எங்க இருக்கு? x சமன் sin 1 x சமன் sin 4 அதுக்கு பதிலா எங்க இருக்கு? x சமன் 3 ரைட். இப்படி இருக்கிறது. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்படி இங்க கீழே இருந்து மேல போயிருக்கு எப்படி போவோம் நாங்க? இது சமம் 0 இது சமம் 0 இருக்கு. அதுதான் இதுல போட்டிருக்கோம். இது சமன் 0 இல்ல இது சமம் 0. அதனாலதான் இது இதுதான் இருக்கு ரைட். அப்ப நாங்க இது சமன் 0 இது சமன் 0 என்ன செய்யலாமே? இரண்டையும் பெருக்கி இதுக்கு மேல் ஸ்டெப் இதுல இருந்து இருக்கு இந்த ஸ்டெப் x 1 into x 3 சமன் என்ன இருக்கும்? 0 இருக்கும். ஆமா இல்லையா? இது சரியா இல்லையா? சரி சார். சரி. அப்ப x 1 into x 3 சமன் 0 இருக்கும் உங்களுக்கு ரைட். இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு மேல் இதுக்கு போன வேண்டாம் எங்களுக்கு என்ன வரும்? அப்படி நாங்க மேலுக்கு போன வேண்டாம் இதுக்கு மேலே நாங்க அப்படி போய் கொண்டு வந்தோட கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனுக்கும் எடுத்து கொண்டு வந்து விடலாம் ரைட். இந்த ஈக்குவேஷனுக்கும் எடுத்து கொண்டு விடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இத பாருங்க. அதே மாதிரி இந்த இதை பாருங்க. இதுல வந்து பாருங்க என்ன இருக்கு? y சம் சாய இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது ஒரு உயர்வு வலை. உயர்வு வலை. அப்ப இது சாய இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு உயர்வு வலை. அங்கால x ஆக p into x ஆக q. இதை நீங்க டைரக்டாக போட பழக்கணும். நாங்க உங்களுக்கு இதை நான் எழுதி காட்டினது என்னன்னா இப்படித்தான் இது இருக்கு. அதாவது வந்து y சமன் 0 இருக்கைகளை வந்து அது y என்ற கோடு அதாவது x சமன் கோடு 0 என்ற இந்த x கிராஃப் இருக்கு தானே, அதாவது வந்து x இந்த கோடு இருக்கு தானே, இந்த கோடு தான் y சமன் 0 என்ற கோடு ரைட். இந்த x அச்சு கோடு தான் y சமன் 0 என்ற x ஆக்சிஸ் என்ற கோடு தான் y சமன் 0 என்ற கோடு. y 0ன்றது x ஆக்சிஸ் என்ற கோடு. சோ இந்த y 0 என்ற x ஆக்சிஸ் என்ற கோடும் இந்த கிராஃப் y f of x என்ற கிராஃப் மற்ற புள்ளிகள் இதண்டா இது ரெண்டும் என்னவா இருக்கும்? அது இந்த காரணிகளா இருக்கும். சோ நாங்க அதை என்ன செஞ்சு கொள்ளலாம்? இதையும் அது காரணிகளா இருக்கைகளை வந்து நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? இது ரெண்டையும் வந்து பெருக்கிற மாதிரி எழுதி கொள்ளலாம். அப்ப இது ரெண்டு காரணிகளா இருந்துச்சுண்டா அது ரெண்டையும் நாங்க பெருக்கிற மாதிரி எழுதி கொள்ளலாம். அப்ப பெருக்கிற மாதிரி எழுதிக்கல உள்ளுக்கு என்னென்ன வந்து நிக்கும்? சய உண்டு சய உண்டும் x சமன் சய உண்டா இருந்துச்சுன்னா உண்டு போய்க்கலாம். அது எப்படி போகும்? உண்டு நேருண்டு நேருண்டா போகும். x plus 1 போகும் ரைட். இங்க இருந்தா நீங்க காரணிகளா இருக்க போதுன்னா என்னது? x சமன் சய உண்டுன்றது ஒரு காரணி. x சமன் சய உண்டு x is equal to -1ன்றது உங்களுக்கு ஒரு காரணி. அது நாங்க காரணிகளோட பெருக்கம் எழுத போய்க்கல எப்படி போகும்? உள்ள போய்க்கல x plus 1 என்று வருது. அதே மாதிரி x is equal to 3 x சமன் 3 என்ற ஒரு காரணி. அது நாங்க பெருக்கல் எழுதிக்கல என்ன வர போகுது? இது இங்கால பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்த முன்னுக்கு x minus 3 x minus 3 ரைட். x minus 3ன்றது வந்து உங்களுக்கு ஒரு காரணியா இருந்திருக்கு ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு காரணிகளோட பெருக்கம் எழுதணும்னா இப்படி வந்திருக்கணும். y சமன் x ஆக 1 x ஆக 3 வந்திருக்கணும். x ஆக 1 into x ஆக 3 தான் எங்களுக்கு காரணி சரியா. 0 என்றது இந்த 0 என்று பெற்ற புள்ளி. அப்ப y சமன்
எக்ஸ் ஆக 1 இன்டு எக்ஸ் ஆய 3 எக்ஸ் ஆக 1 இன்டு எக்ஸ் ஆய 3ன்றதான் உங்களுக்கு காரணி. அப்ப எக்ஸ் ஆக 1 எக்ஸ் ஆய 3ன்றது உங்களுக்கு காரணி என்றா, ரைட்? எக்ஸ் ஆக 1 இன்டு எக்ஸ் ஆய 3ன்றது உங்களுக்கு காரணி என்றா, இங்க பாருங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் வெளியில வந்துச்சு, ரைட்? அப்ப ஏற்கனவே இதுதான் இந்த சமன்பாடு இதுதான், ரைட்? அப்ப இப்ப இதுல எங்களுக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ் வெளியில வந்திருக்கு. அப்ப ஏற்கனவே ஒரு மைனஸ் வெளியில வந்திருக்கேன்டா, ரைட்? ஏற்கனவே ஒரு மைனஸ் வெளியில வந்திருக்கேன்டா, நாங்க எப்படி அதை டீல் பண்ணுவோம்? இதுல இருந்து ஒரு மைனஸ் பொது எடுத்தோம்னா எப்படி வரும்? எக்ஸ் ஆய 1 உள்ளுக்கு வந்துச்சுன்னா எக்ஸ் ஆய 1 மைனஸ் எக்ஸ் ஆய 1 வரும், மைனஸ் எக்ஸ் ஆய மைனஸ் 1 வரும், ரைட்? ஆனா நான் உங்கள்ட்ட கேட்டோன்னே நீங்க உடனே அப்படி சொல்றீங்க. நான் சொல்றேன் பாருங்க, இது வந்து இதுல இருக்க மைனஸ் என்னத்துக்குரிய மைனஸ்? அதுல இருக்க மைனஸ் என்னத்துக்குரிய மைனஸ்? என்னத்தை சொல்றதுக்காக அந்த மைனஸ் இருக்கு? வரைபு உயர்வு என்று வரைபு உயர்வா இருக்கிறதுக்காக, ரைட்? அப்ப வரைபு உயர்வா இருக்கிறதுக்கான மைனஸ் இது, ரைட்? வரைபு உயர்வா இருக்கிறதுக்கான மைனஸ் இது. இப்ப இந்த 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 சமன்பாட்டின் காரணிகள் என்னென்ன? எக்ஸ் ஆக 1 இன்டு எக்ஸ் ஆய 3. ஆக இதுக்குள்ள வரைக்கும் எப்படி வரப்போகுது? எக்ஸ் ஆக 1 இன்டு எக்ஸ் ஆய 3, ரைட்? எக்ஸ் ஆக 1 இன்டு எக்ஸ் ஆய 3 வரப்போகுது, ரைட்? இது விளங்குதா? இந்த போட்டது விளங்குதா இல்லையா? விளங்குதானா ஓமன் சொல்லுங்க, இல்லையா இல்லையான்னு சொல்லுங்க. ஓ சார். ஓகே, அப்ப பாருங்க, இதுல இருந்து எங்களுக்கு பி என்ன கியூ என்ன? பி என்ன கியூ என்ன? பி சமன் 1, கியூ சமன் என்ன? மைனஸ் 3. ஓமா இல்லையா? பி சமன் 1, கியூ சமன் மைனஸ் 3. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா சொல்லுங்க. பி சமன் 1. ஏன் இங்க பிக்கு பல பாருங்க, பிக்கு முன்னுக்கு பிளஸ் இருக்கு, இங்கேயும் இதுக்கு முன்னுக்கு பிளஸ் இருக்கு. நான் கதைக்கிறது விளங்குதானே? பிக்கு முன்னுக்கு வந்து பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. ஆகவே பான் கியூக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஆனா இங்க கியூக்கு முன்னுக்கு பிளஸ் இருக்கு. ஆகவே கியூ சமன் மொத்தமா என்னவா இருக்கும்? மைனஸ் 3 இருக்கும். வேணும்னா நீங்க இந்த ஈக்குவேஷன் சரியான டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் சரியான டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் சரியான டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு என்ன செய்யணும்டா? பூஜ்ஜியத்துக்கு தான் இது வந்திருக்கு, ரைட்? ஒன்றை கொண்டே போடுவோம். y சமன் 1 இருக்கு, சோ x சமன் 1 இருக்கு, ரைட்? x சமன் 1 இருக்குல y என்ன வரும்? உங்களுக்கு 4 வரும், ரைட்? போட்டு பாப்போம். y is equal to minus x க்கு பதிலா 1 1 சம 1 into x க்கு பதிலா 1 போட்டா இங்க என்ன? 1 சய
3 ஆக என்ன வர போகுது மைனஸ் 1 சக 1 2 இங்க தர சக 2 எத்தனை வர போகுது சக 4 வருதா இல்லையா சக 4 வருதா இல்லையா வருது சார். வருது. அப்ப இது இந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் இப்ப அதாவது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க எங்களுக்கு இந்த வரைவை வச்சுக்கொண்டு நாங்க ரெண்டு விதமான கிராஃப் எடுக்கலாம் அதாவது ரெண்டு விதமான சமன்பாடு எடுக்கலாம் இந்த வரைவுக்கு சமன்பாடு ரெண்டு விதமா எடுக்கலாம் ரைட் இந்த வரைவை வச்சுக்கொண்டு இந்த வரைவுக்கு சமன்பாடு ரெண்டு விதமா எடுக்கலாம் ரைட் வரைவை வச்சுக்கொண்டு வரைவுக்கு சமன்பாடு ரெண்டு விதமா எடுக்கலாம் எப்படி என்றா ஒன்று அந்த சமச்சீரச்சின சமன்பாட்டையும் உயர்வு புள்ளியின் இழிவு புள்ளியின் அதாவது சிமெட்ரி ஆக்சிஸ் ஈக்குவேஷனையும் அதாவது x is equal to 4 and x minus 4 whole square and வரும் சோ சிமெட்ரி ஆக்சிஸ் ஈக்குவேஷனையும் அதோட உயர்வு புள்ளி மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம் ஒரு கிராஃபின் சமன்பாடு எடுக்கலாம் அப்படி இல்லையா என்ன செய்யலாம் அந்த அதே கிராஃபின் சமன்பாடு வேற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா அந்த வரைவு அந்த கிராஃப் எக்ஸ் அச்ச எங்க வெட்டுதோ எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்ஸ் இருக்குதானே அத வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்டா கிராஃபின் ஈக்குவேஷனை வெளிக்கொள்ளலாம் அது அதுக்கு காரணியா இருக்கும் அந்த வெற்ற புள்ளி அந்த இருபடி சமன்பாட்டின் காரணியா இருக்கும் y7 பூஜ்ஜியமா இருக்கு y7 பூஜ்ஜியம் என்ற கோடு இது y7 பூஜ்ஜியம் என்ற கோடுல அந்த இருபடி சமன்பாட்டின் காரணி அந்த வெற்ற புள்ளியா இருக்கும் சோ அந்த இருபடி சமன்பாட்டின் காரணியை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம் அந்த வெற்ற புள்ளியை நாங்க கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ரைட் இது விளங்காடி சொல்லுங்க நான் உங்களுக்கு டீப்பா சொல்லி தரேன் ரைட் அப்ப விளங்காடி நான் இதை நீங்க எழுதின அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் ரைட் அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா p is equal to 1 q is equal to minus 3 right p is equal to 1 q is equal to minus 3 let us take that line y is equal to 1 intersect the graph at the point a and b ரைட் y சமன் 1 இருக்கிற என்ன செய்யட்டா y சமன் 1 இருக்கிற கோட்டை வரைஞ்சு அது a லையும் b லையும் விட வெட்டுதுன்னு போலட்டா ரைட் y சமன் 1 என்ற கோட்டை வரையும் ஃபர்ஸ்ட்க்கு y சமன் 1 என்ற கோடு இது எந்த அச்சுக்கு சமாந்தரமா வரும் x அச்சுக்கு சமாந்தரமா வரும் அப்ப இந்த y சமன் 1 க்குள்ள இப்படி ஒரு கோடு ஒன்னு போகும் y சமன் 1 என்ற கோடு இப்படி போகுது y is equal to 1 right y is equal to 1 என்ற கோடு right y is equal to 1 என்ற கோடு இந்த இடத்துல வெற்ற புள்ளி ab ன்னு போட்டா இது a இது b a இந்த புள்ளி என்ன வெற்ற புள்ளி x a இந்த வெற்ற x இந்த ஆல்கூறு என்ன 0 தசம் சாய 0 தசம் 7 சார் சாய மறை 0.7 7,1 ரைட் அதான் இந்த ஆல்கூறு ரைட் அதே மாதிரி இங்கால 2 தசம் 2.7 2.7,1 இது b இது a ரைட் அப்ப a இந்த ஆல்கூறு மறை 0.7,1 b இந்த ஆல்கூறு 2.7,1 இப்ப கேக்குறாங்க y greater than 1 இருக்கு ரைட் 1 விட பெருசா இருக்க போகுது y 1 விட பெருசா இருக்கிற கிராஃப் எது இதுக்கு இங்க இந்த வளைவுல தான் இந்த 1 விட பெருசா இருக்கிற இடம் 1 விட பெருசா இருக்கிற இடம் இவ்வளவு ரைட் 1 விட பெருசா இருக்கிற இடத்துல x ன்ற ஆல்கூறு அப்படி இருக்கு எங்க இருந்து எங்க மட்டும் இருக்கு 1 விட பெருசா இருக்கீங்க இங்க இருந்து எங்க மட்டும் இருக்கு இங்க மட்டும் பாருங்க இதுல 1 விட பெருசா இருக்கீங்க இருந்து x கூட இல்ல எங்க இருந்து x கூடி கொண்டு போய் இங்க மட்டும் வரும் மட்டும் என்ன செய்யுது y 1 விட பெருசா தான் இருக்கு இவ்வளவு 1 விட பெருசா இருக்கு அப்ப என்ன ஆல்கூறு x எதுக்கு முடியல மறை 0.7 மறை 0.7 2.7 2.7 குட் -0.7 க்கும்
2.7 இடையில தான் இந்த ஆள்கூறு வந்து இருக்க போகுது. ஏபியின் நீளத்தில் கிட்டிய முதலாவது சமதான பெருமானத்துக்கு தரட்டா. ரைட். ஏபியின் நீளம் என்றா பூஜ்ஜியத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? பி. பி வந்து பூஜ்ஜியத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? பி என்ற புள்ளி பூஜ்ஜியத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு இந்த நீளம்? இந்த ஆள்கூறு என்ன? அதாவது இப்ப இதை சொல்லுங்க. அதாவது வந்து இந்த ஒன்றென்ற கோடு பூஜ்ஜியத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? எத்தனை அலகு தூரத்துல இருக்கு? 10 அலகு. அதை விடுங்க. நம்பர் படி எவ்வளவு அலகு தூரத்துல இருக்கு? ஒரு அலகு தூரத்துல இருக்கு ஒரு நம்பர். ரைட். நான் 10 அலகு வந்து ஒரு இதா எடுத்திருக்கோம். அது வேற. இப்ப நான் கேட்கிறேன்னா இது ஒன்று. ரைட். ஒன்றுன்னா பூஜ்ஜியத்துல இருந்து இது ஒரு மீட்டர் கணக்குல இருக்கு. இது 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர்ண்டா பூஜ்ஜியத்துல இருந்து எத்தனை மீட்டர் தூரத்துல இருக்கு இந்த இடம்? 1 மீட்டர். அது மாதிரி பார்த்தோம்னா இது எவ்வளவு தூரத்துல இருக்கு இந்த புள்ளி? 3 அலகுகள். விளங்கல? 3 வடிவ பாருங்க. 2.7 2.7 2.7 இந்த புள்ளி இருக்கு. வைசமன் ஒன்றை விட பெருசா இருக்கு ஏரியால. இந்த வயது வெட்டுறது வைசமன் ஒன்றும் இந்த கிராஃப் அங்க வெட்டுது 2.7. அப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரம் 2. இங்க இருந்து இவ்வளவு தூரம் 2.7. ரைட். இந்த பூஜ்ஜியத்துல இருந்து இந்த பக்கம் இவ்வளவு தூரம் மறை 0.7 மறை 0.7. மொத்தம் எவ்வளவு நீளம்? அப்ப இது இவ்வளவு வந்து 2.7, இங்கால ஒரு 0.7. எவ்வளவு நீளம்? 1. இதுல மறை நேர் பார்க்க மறை என்றது என்னத்துக்காக இந்த மறை சொல்லப்பட்டிருக்கு? திசைக்காக. ரைட். திசைக்காக இந்த பக்கத்துல ஒரு மறை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் கேட்கிறேன்டா 3.7. அதான் பாருங்க நான் சொல்றது 1.7 அப்படி வராது. இங்க பாருங்க நான் சொல்றேன்டா ஒரு ஆள் எக்ஸ் என்ற நபர் இங்க இருந்து, அதாவது எக்ஸ் என்ற நபர் 0 என்றது இந்த ஆள்கூர்ல இருந்து ஏ என்ற புள்ளியில இருந்து எக்ஸ் என்ற நபர் ஏ என்ற புள்ளி. ரைட். இதுல ஏ என்ற ஏபி இருக்கிறதால சி என் போடுவோம். சி என்ற புள்ளியில இருந்து ரைட் எக்ஸ் என்ற நபர் சி என்ற புள்ளியில இருந்து 2.7 மீட்டர் தூரம் வலப்பக்கமாக ஓடுற. ரைட். 2.7 மீட்டர் தூரம் வலப்பக்கமாக ஓடி பி என்ற புள்ளி அடையிற. ரைட். 2.7 மீட்டர் தூரம் வலப்பக்கமாக ஓடி பி என்ற புள்ளி அடையிற. அப்ப எவ்வளவு தூரம் போயிட்டு இப்ப 2.7 மீட்டர் போயிட்டு ரைட் பி என்ற புள்ளி அடையிற. எங்க? வலப்பக்கமா ரைட் சைட்ல. ரைட். வலப்பக்கமா 2.7 மீட்டர் தூரம் போய் பி என்ற புள்ளி அடையிற. திருப்பி என்ன செய்யறா? திரும்பி இடப்பக்கமா என்ன செய்யறா? 2.7 மீட்டர் தூரம் சியை அடைந்து அதுல இருந்து ஒரு 0.7 மீட்டர் தூரம் 7 மீட்டர் தூரம் என்ன செய்யற? சியில இருந்து அங்க ஒரு ஏ என்ற புள்ளிக்கு போற. ரைட். 2.7 மீட்டர் சியில இருந்து 2.7 மீட்டர் தூரம் இந்த பக்கமா, அதாவது வலப்பக்கமா போய் ரைட் ரைட் சைட்ல போய் சி டு பிக்கு வந்து ரைட் சைட்ல 2.7 மீட்டர் தூரம் போயிட்டு ரைட். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னா அங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் எடுத்து இடப்பக்கமா முதல் வலப்பக்கமா வந்துட்டு இருந்தவர் திருப்பி இடப்பக்கமா சியை அடைந்து சியில இருந்து ஒரு 0.7 மீட்டர் ஏ பக்கம் போற. ரைட். சியில இருந்து 0.7 மீட்டர் ஏ பக்கம் போற. இப்ப அவர் இந்த பியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருப்பார்? 3.4 மீட்டர் தூரத்துல. அப்ப மொத்தமா தூரம் காண்றதுக்கு நாங்க இந்த மைனஸ் பிளஸ் கதை கதைக்க மாட்டோம். இந்த மைனஸ் பிளஸ் கதை என்னத்துக்காக இருக்கு? அது வந்து அந்த திசையை காட்டுறதுக்கு. அதாவது 0 இருந்து எக்ஸ் மறை திசை, 0 இருந்து எக்ஸ் நேர் திசை பிளஸ் ஏரியா. இது நெகட்டிவ் ஏரியா. ரைட். இது நெகட்டிவ் சைடு, இது பிளஸ் சைடு. ரைட். அப்ப இது வந்து நேர்த்திசை, இது மறை திசை. அப்ப நேர்த்திசை மறை திசைன்றது வந்து நாங்க திசையை காட்டுறதுக்கு தான் நீங்க மைனஸ் வச்சிருக்கோம். ரைட். இப்ப தூரத்தை கேட்கல, இதுக்கும் இடையில உள்ள தூரம் கேட்கணும்.
அப்ப இதுக்கும் இடையில எவ்வளவு தூரம் கேட்கணும்டா அதை எப்படி நீங்க மைனஸ்ல சொல்லுவீங்க. அதை வந்து பாருங்க, இந்த கோடு இருக்கு தானே, இந்த கோட்டுக்கு நீளம் தானே கேட்கிறோம், இந்த கோட்டுக்கு நீளம், ரைட், இந்த கோட்டுக்கு நீளம், இந்த கோட்டுக்கு நீளம் கேட்டா இங்க இருந்து இங்க எவ்வளவு, இந்த கோட்டுக்கு நீளம் இங்க இருந்து இங்க 2.7 இங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம் இந்த கோடுங்க, மறை 0.7 நீளம் அது திசையோட சேர்த்து மறை 0.7. இங்க இருந்தீங்க இந்த கோட்டின் எவ்வளவு, இந்த லென்த் எவ்வளவு, இந்த எவ்வளவு நீளம் 0.7 0.7. நீங்க சொல்றது வந்து மறை 0.7 என்பது நான் இந்த திசையில அளந்துட்டு நான் மறை திசையில அளக்க போறேன் என்றதுக்காகத்தான். அதாவது திசை அந்த பக்கம் இருக்கிறதால நாங்க வந்து -0.7 போடுறோம். ஆனா லென்த் இது நீளம் என்னன்னு பார்த்தோம்னா என்னது, இந்த இவ்வளவு தூரம் என்னது எங்களுக்கு 0.7. ஆகவே மொத்த தூரம் எவ்வளவு 3.4. ஆகவே மொத்த தூரம் வந்து எங்களுக்கு தெரியும் 3.4. அவன் என்ன சொல்லியிருக்கா, கிட்டிய முதலாம் தசமானத்துக்கு தான் சொல்லியிருக்கானோ. அப்ப கிட்டிய முதலாம் தசமானம் வேண்டாம் 3.4 எழுதி கொடுங்க. எழுதி கொள்ளுங்க. சமரி மாதிரி எங்களுக்கு வந்து மினிமம் பாயிண்ட் அல்லது மேக்ஸிமம் பாயிண்ட் இந்த கிராஃப் இது தெரிஞ்சு, இதுவும் தெரிஞ்சா நாங்க என்ன செய்யலாம், கிராஃபுக்கு இது பி கிராஃப், இது ஏ கிராஃப். ஏ கிராஃப் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், y is equal to சிமெட்ரி ஆக்சிஸ் தெரியும், மினிமம் பாயிண்ட் தெரியும். முதலாவது ஏ கிராஃப்ன்றது மேக்ஸிமம் கிராஃபா மினிமம் கிராஃபா, உயர்வு வளையா இழிவு வளையா, இழிவு வளை. சோ அதோட ஈக்குவேஷன் எப்படி வரும், இழிவு வளையில முன்னுக்கு பிளஸ் வரும். ஓகே, அடுத்து x 4 x -4. எஸ், x -4. ஏன் இது வந்து 4 இருந்துச்சுன்னா x சமன் 4 தான் சிமெட்ரி ஆக்சிஸ் ஈக்குவேஷன். அத நான் அங்கால போட்டோம்னா x -4 ன்னு வரும். ரைட், x -4 முழுவதும் வர்க்கா sin 3 இருக்கும். இதுவே b கிராஃப் என்ன இருக்கும், y சமன் மறை x 4 முழுவதும் வர்க்கம் 3 மறை 3 இருக்கு. பிளஸ் 3 இல்ல மறை 3, இங்கே உயர்வு பெருமானம் மறை 3. ஆகவே இங்க மறை 3 வரும். ரைட், இதே இதுல இந்த கிராஃப் வந்து ரைட், இதே இதுல வந்து இந்த கிராஃப் வந்து எங்களுக்கு இது வந்து ஏ இருந்துச்சு. ரைட், இதை நாங்க ஏ ன்னு போட்டுக்கொள்வோம். இது ஏ, இது பி இருந்துச்சுன்னா நாங்கள் ஆள் பொருட்படிகளை என்ன அப்படி வரும். அப்ப பொதுவா வந்தோம்னா y சமன் ஆல்பா x sin a முழுவதின் வர்க்கம்
சாய பி. ரைட், இங்க அல்பான்றது என்னது? அது இங்க அல்பான் இல்லாம கேபிட்டல் ஏன் போடுங்க. கேபிட்டல் ஏன் போட்டா கேபிட்டல் ஏன்றது என்னது? உயர்வு வளையா இருந்தா மைனஸ் ஒன்று, இழிவு வளையா இருந்தா பிளஸ் ஒன்றா இருக்கு. ரைட், உயர்வு வளையா இருந்தா மைனஸ் ஒன்று, இழிவு வளையா இருந்தா பிளஸ் ஒன்றா இருக்கு. பிளஸ் ஒன்றாக பெருக்கப்பட்டு முன்னுக்கு வரப்போகுது. ரைட், விளங்குதா? உங்களுக்கு பிளஸ் வரும், அது மாதிரி இங்கேயும் பிளஸ் வரும். சாரி, இங்க மைனஸ் வரும், உங்களுக்கு பிளஸ் வரும். ஏன் நீங்க பிளஸ் வருமே, நீங்க மைனஸ் வரும் சொல்லுங்க. பலமையா பார்க்கும்போது உங்களுக்கு இங்க -4 வரணும், இங்க வந்து +3 வரணும், -3 வரணும். ஆனா இங்க +b போடுறேனே. இங்க வந்து என்னது? x சமன் a. ரைட், x is equal to a என்றதுதான் இந்த சிமெட்ரி x க்கு சமன்பாடு. அதை நாங்க மற்ற பக்கம் மாத்திக்கல எப்படி மாத்தி எழுதுவோம்? x minus a சமன் தான் 0. அப்ப அதனால தான் x minus a இங்க வருது. a இங்க +b வருது. டைரக்டா இங்க என்ன இருக்கு? b தான் இங்க இருக்கு. எங்களுக்கு -3 என்றது எனக்கு தெரியாது. அது மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். மேலே இருந்தா பிளஸ், கீழே இருந்தா மைனஸ். ஆனா இங்க b என்றது என்னது? டைரக்டா ஒரு b என்று இருக்கு. அந்த b என்று இருக்குன்னா என்ன செய்யணும்? அந்த b நாங்க கூட்டி விடுவோம். அது -3 இருந்துச்சுன்னா, b7 -3 இருந்துச்சுன்னா இங்க வந்து என்ன வரும்? -3 வருது. b7 +3 இருந்துச்சுன்னா இங்க வந்து என்ன வருது? +3 வருது. ஆகவே உங்களுக்கு இதை பொறுத்து தான் மாறும். இப்ப இதுவே a சமன் -2 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும்? x ஆக 2 வந்துருக்கு. a சமன் -2 இருந்துச்சுன்னா இங்க இருந்திருக்கு -2. அப்ப a சமன் -2 இங்க இருந்துச்சுன்னா இந்த பூஜ்ஜியத்தை சமப்படுத்திக்கல x ஆக 2 வந்துருக்கு. ஓ மாதிரி எழுதி கொள்ளுங்க. விலங்காடிகள் விளங்கிட்டா? அது Yes, sir. காவியா மட்டும் தான் இந்த கிளாஸ்ல இருக்காங்களா? காவியா இல்லாட்டி ஆயுமா? 2 பேர்ல ஒரு மிச்சாக்கள் எல்லாம் ஓகே. இப்ப பாப்போம், எங்களுக்கு வந்து ஒரு மினிமம் பாயிண்ட் அல்ல மேக்ஸிமம் பாயிண்ட், அதோட வந்து எங்களுக்கு சிமெட்ரி எக்ஸிஸ் ஈக்குவேஷன் சமச்சீர் ரச்சனை சமன்பாடு தெரியல வந்து எப்படி நாங்க சமன்பாடு எடுக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். ரைட், எப்படி நாங்க சமன்பாடு எடுக்கிறோம் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கிராஃப் வந்து இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ற புள்ளி. இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ற புள்ளி ஏயும் பியும் எங்களுக்கு தரவு தந்தாங்கண்டா. ரைட், ஏயும் பியும் எங்களுக்கு தரவு தந்தாங்கண்டா. அதுக்குரிய ஈக்குவேஷன் நாங்க டைரக்டா எழுதலாம். y சமன் a into x. இது வந்து என்னது? x சமன் a தானே இந்த இடம். x சமன் a என்றே தங்கால போச்சுன்னா எப்படி வரும்? x ஆய a சமன் 0. ஆகவே என்ன வரப்போகுது? இல்ல x ஆய a into x ஆய b என்று வரும். ரைட், x ஆய a into x ஆய b என்று வரும். இந்த a வந்து மேக்ஸிமம் கிராஃபா இருந்தா
மைனஸ் ஒன்றா இருக்கு, அதாவது மைனஸ் பெருமானம் முன்னுக்கு மைனஸ் இருக்கு. மினிமம் கிராஃபா இருந்தா இழிவு வரைவா இருந்தா, இழிவு வரைவா இருந்துச்சுன்னா இது உயர்வு வரைவா இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன்றா இருக்கும், இழிவு வரைவா இருந்துச்சுன்னா இருக்கும் பிளஸ் ஒன்றா இருக்கும். ரைட், இதை போட்டு கொள்ளுங்க. எங்களுக்கு டைரக்டா இது ரெண்டு தான், இந்த வெற்று ரெண்டு புள்ளி தான் தெரியுமா இருந்துச்சுடா, வேற ஒன்றுமே தெரியல, இந்த வெற்று ரெண்டு புள்ளி தான் தெரியுமாண்டா. ஃபர்ஸ்ட் அந்த கிராஃப் வந்து உயர்வு வளையா இழிவு வளையான்னு பார்த்துட்டு, உயர்வு வளையா இருந்தா முன்னுக்கு வந்து சய போடுவோம், இழிவு வளையா இருந்தா முன்னுக்கு வந்து பிளஸ் போடுவோம். ரைட், அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டா, இப்ப இதுல ஏல வெட்டுதுண்டா அது உள்ளுக்கு போய் என்ன வரும், எக்ஸ் சய ஏன்னு வரும், எக்ஸ் சமன் ஏ. இந்த இடம் நாங்க இங்க கண்ட மாதிரி இங்க சிமெட்ரிக் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் சமன் 4, அப்ப அது உள்பக்கம் போய்க்கல எப்படி வரும், எக்ஸ் மைனஸ் 4. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் சமன் ஏ, அது உள்ளுக்கு போச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஏ. ரைட், ஆனா எங்களுக்கு வந்து கிராஃப்ல வந்து இப்ப நீங்க ஓயில்ன்றதால உங்களுக்கு இவ்வளவு போதும். எங்களுக்கு வந்து கிராஃப்ல வந்து இந்த முன்னுக்கு வந்து 1000 கிலோமீட்டர் தான் தருவான். அதனாலதான் நான் இங்க ஏ வந்து மேக்ஸிமம் எனக்கு மைனஸ் பண்ணும், மினிமம் கிராஃப் வந்து பிளஸ் பண்ணும். சில நேரத்துல வந்து இங்க -2 வரலாம், -3 வரலாம். அது எப்படி மாறும் கிராஃப் வந்து, இப்ப வந்து y சமன் x என்ற கிராஃப், x வர்க்கம் என்ற கிராஃபும் y சமன் 2x வர்க்கம் என்ற கிராஃபுக்கும் வித்தியாசம் இருக்குதாங்க. y சமன் x வர்க்கம் என்ற கிராஃப் இப்படி இருக்கும், y சமன் 2x வர்க்கம் என்ற கிராஃப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கு. அதாவது வந்து இதுலயே ஒடுங்கி 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 போகும், 3x வர்க்கம் இன்னும் ஒடுங்கி போகும். அதாவது அதே அதே புள்ளியில வச்சுக்கொண்டு ஒடுங்கி போகும், அதே புள்ளியில வச்சுக்கொண்டு இன்னும் ஒடுங்கி போகும். ரைட், அப்படி இருக்கு. ஆனா இங்க வந்து என்னது, எங்களுக்கு நாங்க ஒன்று எடுத்து செய்வோம். இப்ப பாருங்க, இதுல வந்து கிராஃப் வந்து எப்படி இருக்கு, ரைட். ஏ என்ற கிராஃபின் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், y is equal to a என்ற கிராஃபின் ஈக்குவேஷன் என்னவா இருக்கு, x ஆய x ஆய 3.5 x ஆய 3.5 into x ஆய x ஆய 0.5 6.5. முன்னுக்கு பிளஸ் வருமா மைனஸ் வருமா, பிளஸ் பிளஸ். ஏ இழிவு வளைவு. இது வந்து உங்களுக்கு மினிமம் கிராஃப். ரைட், ஓகே. பி என்ற சமன்பாடு சொல்லுங்க. குட். y சமன்
by சமன் மறை மறை சய எக்ஸ் ஆ எக்ஸய 2.7 x சய நான் என்ன சொன்னான் இத வந்து பூஜ்ஜியங்களுக்கு சமப்படுத்தணும் ரைட் இங்க வந்து இது வந்து என்ன இந்த புள்ளி என்ன புள்ளி x சமன் மறை 2.7 மறை 2.7 இத நாங்க சமன்பாடு காணால கொண்டு போகணும்டா எக்ஸ் ஆக 2.7 சமன் x பூஜ்ஜியம் சமன் 2.7 சமன் பூஜ்ஜியம் ஆக இங்க என்ன வரப்போகுது x ஆக 2.7 இன்டு இது வந்து x சமன் என்ன 1.7 சமனுக்கு அங்கால போச்சுண்டா எக்ஸய 1.7 சமன் பூஜ்ஜியம் 1.7 சமன் பூஜ்ஜியம் ஆக இங்க என்ன வரப்போகுது x ஆய 1.7 எழுதி கொள்ளுங்க விலங்காடிக்கா எழுதுங்க மிச்சாக்கள் பாய மூடிட்டு இருக்கீங்க சத்தம் போடாம அப்ப விலங்கு இல்லையா கிராஃப் இன்னைக்கு தான் முடிய போகுது கடைசி நாள் கிராஃப் விலங்குதா இல்லையா அஷீஃபா விளங்கிட்டா எழுதி கொள்ளுங்க அஷீஃபா விளங்கிட்டா ஆமாம் சார். ஓகே ஆதிம் விளங்கிட்டா என்னோட கிராஃப் கடைசியா இதுக்கு பிறகு கிராஃப் திருப்பி நம்ம பார்க்க மாட்டோம் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க என்ன டவுட் இருந்தா கிராஃப்ல உங்களுக்கு இண்டிவிஜுவல் டவுட் இருந்தா கூட கேளுங்க பரவாயில்ல காதிம் விளங்கிட்டா ஒன் பண்ணி தூக்கம் போட காலையில் நான் நினைக்கிறேன் போய் வர்றதால இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூ எதுவும் தெரியல பட் நான் கதைக்கிற விளங்குது தானே விளங்கினா நீங்க அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் அதுல மெசேஜ் ஆச்சு போட்டு போடும் புஸ்தாயிப் விளங்கிட்டா ஓ சார். ஓகே ஜதுர்ஷனா ஓகே தானே கனிஷ்கா கனிஷ்கா உங்களுக்கு வந்து இதன்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கா இது போட்டிருக்கா ஓகே உங்களுக்கு வந்து கிராஃபின் படி நீங்க டைரக்டா எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிறத நீங்க எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் கிராஃப் கேள்வி இதுல வந்து டவுட் பட்டுட்டு இருக்க கூடாது ரைட் ஹப்சா ஓகே தானே ஓகே கப்சாண்ட் மைக் எதுவும் இஷ்யூ தெரியல சரி சவுண்ட் வந்து சரியான சின்னதா தான் வருது ஓகே ரசாத் ஓகே தானே ஓகே சஞ்சனா ஓகேயா எஸ் சார். ஓகே ஓகே சதுஷன் சதுஷன் தர்ஷா ஓம் சார். ஓகே தானே விளங்கிட்டா எல்லாம் ஓம். வாஷினி வாஷினி விளங்கிட்டா ஐமான் ஓம் சார் விளங்கிட்டு. ஓகே ரைட் அதாவது வந்து நீங்க என்னன்னா என்ன மாதிரி கிராஃப்ல என்ன மாதிரி கேள்வி வந்தாலும் என்ன மாதிரி இது வந்தாலும் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்னன்னா கிராஃப்ல வந்து உங்களுக்கு டைரக்டா 10 மார்க்ஸ் வந்து வரப்போது சின்ன கேள்வி அதாவது டைமை நீங்க டைம் நிறைய கன்சியூம் பண்ணாது அதாவது நிறைய டைம் வந்து அதுக்கு எடுக்காது கொஞ்சம் டைம்லயே நீங்க வந்து கிராஃபை செஞ்சு முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ உங்களுக்கு தரோவா இருந்துச்சுன்னா நீங்க கிராஃப்ல வந்து நல்ல இந்த ஃபிங்கர் டிப்ல உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா கிராஃப் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க கிராஃப் செஞ்சிடலாம் இப்ப சில இடங்கள்ல வந்து கிராஃப் வந்து கீற கேட்காது கிராஃப் கீறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்குமே தவிர ஷேப் ஆளுங்க கீறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உதாரணத்துக்கு கிராஃப் வராத கேள்விகள் வந்துச்சுன்னா கிராஃப் கீறதுக்கு வராத கேள்விகள் வந்துச்சுன்னா அதுக்கு எந்த இது எடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி கேள்வி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன் தெரியுமா இதே மாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸை வெற்ற புள்ளிகளை வச்சுக்கொண்டு கிராஃப் அதாவது கேள்வி வந்தது குறைவு இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுக்க சொல்லி கேள்வி வந்தது குறைவு ரெண்டா இதெல்லாம் ஒரு பேர் ரெண்டு இருந்தா கேள்வி வந்துருக்கு ரைட் இதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸை வந்து வெற்ற புள்ளிகளை வச்சுக்கொண்டு கேள்வி வந்தது வந்து இது நீங்க பழமையா செஞ்ச விழா பேப்பர்களையும் வந்து வேற எங்கேயும் வந்திருந்ததா இந்த மாதிரி கேள்வி வேற எங்கேயும் வந்திருந்ததா 2003 இருந்து செய்யல இத மாதிரி வேற எங்கேயும் கேள்வி செஞ்சீங்களா
ஓமா இல்லையா? இல்ல. ஆகவே என்ன அர்த்தம்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து எப்படி இதுண்டா இது ஈஸியான வே தான், ரைட்? இது வந்து ஈஸியான கேள்வி தான். இது வந்து ஏ லெவலுக்கு இருக்கு, ரைட்? ஏ லெவலுக்கு டைரக்டா உங்களுக்கு உள்ளுக்கு போனோடனே ஃபர்ஸ்டாவே இது வரும், ரைட்? ஏ லெவல்ல. அப்ப இதை வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்க பாப்பாங்க எப்படின்னா அந்த லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல வந்து இவங்க எல்லா பிள்ளைகளும் சிட் பண்ணி எழுதல எத்தனை பிள்ளைகள் வந்து இது சரியா செஞ்சிருக்கான்னு பாப்பாங்க, பெர்சன்டேஜ் பாப்பாங்க, ரைட்? நிறைய பிள்ளைகள் வந்து பிள்ளையா செஞ்சிருந்துச்சுடா, நிறைய பிள்ளைகள் வந்து பிள்ளையா இந்த கேள்வி செஞ்சிருந்துச்சுடா, இந்த ஸ்டெப் எல்லாம் பிள்ளையா செஞ்சிருந்துச்சுடா, அவ வந்து இந்த ஸ்டெப் வந்து அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க பிள்ளை. அவங்க அதுக்கு முன்னுக்கு வந்து அந்த மாதிரி கேள்வி வர இல்லை, அதனால அவங்க அந்த இதுல போக்கஸ் இல்லை, அந்த இதுல ஹோப் இல்லை. அப்ப அந்த அந்த கேள்வி வருமன்ற ஒரு ஸ்கோப்லயே அவங்க போயிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கேள்வி வந்து அவங்க இப்ப பாப்பாங்க, அதாவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாப்பாங்க. அதாவது இந்த பிள்ளை இப்ப உதாரணத்துக்கு வந்து குசாய் எழுதி இருக்காரு, இந்த 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 கேள்வி வந்து செஞ்சிருக்காரு, செஞ்சதுல முதலாவது கேள்வி குசாய்ப்புக்கு சரி, அடுத்தது யாரு காவியாக்கு சரி, அப்படியே போயிட்டு இருக்கீங்களா சில பேருக்கு வந்து பிள்ளை வந்திருக்கு. அப்ப அதுல பெர்சன்டேஜ் பாப்பீங்க, முதலாவது கேள்வி கிராஃப்ல முதலாவது கேள்வி எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு வந்து சரி, எத்தனை பேருக்கு அது பிள்ளை, அப்படி பெர்சன்டேஜ் பாக்கல. இந்த ஈக்குவேஷன் அந்த கடைசியா அடுத்த இந்த ஈக்குவேஷன் எடுக்கிற கேள்வி வந்து எத்தனை பேருக்கு பிள்ளைன்னு பாக்கணும். அப்ப எத்தனை பேருக்கு பிள்ளைன்னு பாக்கல அவங்க கிராஃப் அதுல பாக்கல வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு பிழை விட்டு இருந்தாங்க, நிறைய பேருக்கு இது பிழை விட்டு இருந்தாங்கண்டா. இந்த கேள்வி வந்து என்னமே ஐடென்டிஃபை பண்ணல, நிறைய பேர் வந்து பிழை விடுறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ரைட்? அப்ப என்ன செய்வோம், இதே மாதிரி கேள்வி வந்து திருப்பி போடுவாங்க. ரெண்டுதான் திருப்பி நீங்க வளமையா பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு கேள்வி 2022ஆம் ஆண்டு கேள்வியும் ஒரே மாதிரி, அதாவது ஒரு சயம் வந்து முன்னுக்கு பின்னுக்கு மாறி இருக்கிற மாதிரி இருக்கும். 2022 அதுக்கு முன்னுக்கு கண்டிக்கிறேன் இந்த எக்ஸ் வர்க்கம் சயனால் எக்ஸ் அந்த சயனால் எக்ஸ் சக 2 அது மாதிரி எக்ஸ் வர்க்கம் சகனால் எக்ஸ் சய 2 ஒரே மாதிரி கேள்வி வந்துச்சு. அப்ப அது அடுத்தடுத்த வருஷம் அடுத்தடுத்த பாசிபிள் வந்து கேள்வி, ரைட்? அது மாதிரி தான் இதை வந்து பார்ப்பாங்க. இந்த கேள்வி வந்து நிறைய பேர் பிள்ளை விட்டுருக்காங்க, ஸோ அதை நாங்கள் ஒரு திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் பிள்ளை விட்டுருக்காங்க, அதை நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம் பண்றதுல இப்போ வந்து உயர்வு வலையா இருந்தா அடுத்த முறை வரைக்கும் இழிவு வலையா வரும். அப்போ இழிவு வலையா வரைக்கும் வந்து இங்க பிளஸுக்கு பதிலாக சாரி மைனஸுக்கு பதிலாக பிளஸ் வரும், ரைட்? பிளஸ் வர்ற மாதிரி இதே மாதிரி ஒரு கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் கூட இருக்கு. ஸோ தயவு செய்து வந்து நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இதுல ஏதாச்சும் விளக்கம் உங்களுக்கு குறைவா இருக்குன்னா கேட்டுக்கொள்ளுங்க. வடிவா பாருங்க, எக்ஸ் வந்து நேர்த்திசையில வெட்டுதண்டா, அதாவது எக்ஸ் வந்து ரெண்டு இதுல வெட்டுது, ரெண்டுமே நேர்த்திசையில வெட்டுதண்டா, இதை நாங்க பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவோம், ரைட்? இது வந்து என்னன்னா எங்களுக்கு எக்ஸ் சமன் 3.5, இது வந்து எக்ஸ் சமன் 6.5, இதை நாங்க பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவோம். என்ன வரும், இதை நாங்க இந்தியாவில கொண்டு போறோம், அதாவது எக்ஸுக்கு அங்கால பக்கம் எக்ஸ் பக்கமே கொண்டு போனா எக்ஸ் சய 3.5 சமன் 0. இதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சய 6.5 சமன் 0, ரைட்? அப்ப இதே பெருக்கிறதா எங்களுக்கு என்ன இருக்கு, அது சமன்பாடா இருக்கு. காரணிகள் ரெண்டே, இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, இது ஒரு காரணி, இது ஒரு காரணி. எக்ஸ் சமன் 3.5 ஒரு காரணி, எக்ஸ் சமன் ரூட்ஸ், ரைட்? இது ஒரு ரூட், இது ஒரு ரூட். அப்ப இந்த ரெண்டு ரூட்டே நாங்க பெருக்கலாம், எங்களுக்கு காரணி வரும். இருபடி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். நாங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல செஞ்சு காரணிகள் எடுத்தனால இப்ப காரணிகள் வச்சுக்கொண்டு திருப்பி அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு போறோம், ரைட்? அதாவது வந்து இருபடி சமன்பாட்டை வச்சுக்கொண்டு நாங்க காரணி எடுக்கிறது எங்களுக்கு தெரியும். இப்ப காரணிகளை வச்சுக்கொண்டு இருபடி சமன்பாடு எப்படி எடுக்கிறது போறோம். அப்ப காரணிகளை வச்சுக்கொண்டு இருபடி சமன்பாடு எடுக்கிறது அப்படின்னு போறோம்டா எக்ஸ்ஐஎம் 3.5 இருந்துச்சுன்னா தான் எங்களுக்கு வரும். அப்ப எக்ஸ்ஐஎம் முதல் எக்ஸ் சமன் 3.5 வருது கடைசி என் விட நாங்க குவாட்ரேட்டிக் இருபடி சமன்பாடு தீர்த்து கொண்டு வர எக்ஸ் சமன் 3.5 அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன இருந்தது, எக்ஸ்ஐஎம் 3.5 இருந்தது, ரைட்? அப்பதான் நாங்க என்ன செய்யறோம், எக்ஸ்ஐஎம் 3.5 இன்டு எக்ஸ்ஐஎம் 6.5 தான் நாங்க சமன் 0 இருந்தது தான். அப்ப இது சமன் ஒருக்கா 0, இது சமன் ஒருக்கா 0 ரெண்டு போட்டு 2 விட நாங்க டைரக்டா எடுத்துறாங்க. சோ அதை வச்சுக்கொண்டு நாங்க பாத்துக்கோண்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நேர்ல வெட்டுதண்டா என்ன அர்த்தம், அத நான் எக்ஸ் இந்த சைடுக்கு கொண்டு போயிட்டு எக்ஸ் ஆய 3.5 சமன் 0 போட்டு இதைத்தான் இதுல நாங்க பெருக்கமா எழுதுவோம். உயர்வு வளையா இருந்தா இங்க மைனஸ் வரும், இழிவு வளையா இருந்தா இங்க பிளஸ் வரும், ரைட்? அதே மாதிரி இங்க மைனஸ் சைடுல வந்து அது வெட்டுதண்டா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மைனஸ் சைடுல வெட்டுதண்டா. இது என்னது, எக்ஸ் சமன் -2.7, ரைட்? எக்ஸ் சமன் -2.7, எக்ஸ் சமன் சாய 2.7. அப்ப இது நாங்க இதுக்கு இங்க சமன்பாட்டுக்கு இங்கால கொண்டு போனோம்டா எக்ஸ் சக 2.7 சமன் 0. ஆக பெருக்கைகளை நாங்க என்ன வர போகுது, எக்ஸ் சக 2.7 இன்டு எடிங்கால சக 1.7 அங்கால போச்சு சமனுக்கு அங்கால போச்சு எக்ஸ் சமன் 1.7. ஆகவே எக்ஸ் சாய 1.7 சமன் 0. ஆகவே இங்க என்ன வர போகுது பெருக்கல் எக்ஸ் சக 2.7, ஏன் இது சாய இருக்கிறதால அங்கால உள்ளு போச்சு என்ன வரும் சக 2.7 தர எக்ஸ்
சய 1.7 ரைட் எக்ஸ் சக 2.7 எக்ஸ் சய 2.7 சரி 1.7 பெருக்குப்படும் ஆனா இது என்ன வலை உயர்வு வலை ஆகவே முன்னுக்கு ஒரு சய வலை ரைட் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் டைரக்டா இப்ப நீங்க சய 2.7 இருக்க இப்ப நீங்க மாறி எக்ஸ் சய 2.7 எழுதி வருது ரைட் சய 2.7 இருக்குன்னு போட்டு எக்ஸ் சய 2.7 எழுதுறது அது அந்த பக்கம் அதாவது வந்து உங்களுக்கு இந்த கிராஃப் தெரியுதானே மேக்ஸிமம் மினிமம் பாயிண்டையும் சிமெட்ரி ஆக்சிஸ் ஈக்குவேஷன் அதாவது வந்து உயர்வு அல்லது இழிவுபுறமான இந்த பாயிண்டையும் சமச்சீரத்தின் சமன்பாடு வச்சு ஒன்று செய்யறது சமச்சீரத்தின் சமன்பாடு x சமன் 2 நான் இதை என்ன செய்யறோம் x சய 2 போறோம் நான் ரைட் x சமன் 2 x சய 2 முழுவதும் கரெக்டா உயர்வு பெருமானமுடைய முன்னுக்கு சாய் இங்கால வெட்டுப்புள்ளி வந்து என்னது உயர்வு புள்ளி 4 போறீங்க என்னது மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து 5 இங்க பிளஸ் 5 ன்னு போறோம் ரைட் இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மேக்ஸிமம் இதை வந்து இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இது வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட